வாங்க பிரெயின் ஸ்டீம் மேட்ச் பண்ண என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டப்பா வேணும். இந்த டப்பா பாருங்கள், இந்த மாதிரி டப்பா உங்கள் வீட்டில் வாட்டர் கேனோ எது இருந்தாலும் சரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மூடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கம்பி சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாக்ஸ்லாம் நல்லா கழுவிட்டு வைங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையானது இந்த டேப்லெட்டு, ஆப்டிமேர் டேப்லெட்டு. இது கொளத்தூரில் கிடைக்கும், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்லலாம் கிடைக்கும். கொளத்தூரில் இது இந்த அட்டையே 100 ரூபா தான் வருது. கடையிலலாம் ஒரு பீஸ் 20 ரூபாய்க்கிட்ட விற்பாங்க. இது ஒன்று வேணும். அடுத்தது உப்பு, கல் உப்பு. கல் உப்பு இந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும், இவ்வளவும் போட தேவையில்லை. பிஞ்ச் அளவு போட்டாலே போதும் பேக்கிங் சோடா. அதுக்கு அடுத்து தேவைப்படுறது இந்த ஹேர் கண்ட்ரோலர். இது ஒன்று தேவைப்படும். ஏன்னா இதை ஹேர் லாக் பண்ணுறதுக்கு, அதுக்கு இந்த பைப்பில் இது பண்ணி ஹேர் வந்து மோட்டரில் ஹெவியாக போகாமல் இருக்கிறதுக்கு லாக் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு மோட்டர் இருக்கணும் கண்டிப்பாக ஹேட்ச் பண்ணுறதுக்கு. அடுத்து ஹேட்ச் பண்ண மெயினான ஒரு விஷயம் தண்ணி. நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பேபி பிரெயின் ஷிப்பை ஹேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடலாம் இதில் இருக்க தண்ணியை. அடுத்து நமக்கு தேவை உப்பு. உப்பை நம்ம ரெண்டு கை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா 2 கை உப்பு. ஏன்னா பிரெயின் ஸ்டெப்புக்கு ரொம்ப முக்கியம். உப்பில் தான் அது உயிர் வாழும். அதனால் அதிகமாகவே போட்டுக்கோங்க உப்பு. அதுக்கு அடுத்து பேக்கிங் சோடா. நான் சொன்னாங்களே ஒரு பிஞ்ச் இந்த அளவு இருந்தால் போதும். இதை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க. நல்லா கலக்குங்க. இந்த உப்பும் அந்த பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம டேப்லெட் எடுக்கணும். அந்த எக்ஸ் உள்ள டேப்லெட் எடுத்து அது கரெக்டாக பாருங்கள், எங்கே எக்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் கீழே கொட்டிடும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ எக்ஸ் இருக்குது. ஃபுல்லாக எப்படியும் 2000 முட்டைக்கிட்ட இருக்கும் போல் இருக்குது. நிறைய எக்ஸ் இருக்குது உள்ளே. இதை என்ன பண்ணணும், நம்ம அப்படியே அந்த தண்ணியில் போட்டுடணும். போட்டு நல்லா இது பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் சைட்லலாம். நல்லா தட்டி விட்டுருங்க. ஒரு முட்டை கூட மிஸ் ஆகாத மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கு சொன்னாங்களே, நான் இந்த ஸ்டிக்கு இதுக்கு தான் கலக்கி விட்ருங்க. பொறுமையாக கலக்குங்க. முட்டைலாம் இதாகிடக்கூடாது. பொறுமையாக கலக்கிட்டு அந்த ஸ்டிக்கில் முட்டை ஒட்டிகிட்ருக்கோம் அந்த எக்ஸ்லாம், அதெல்லாம் அப்படியே கரெக்டாக ஒட்டாத மாதிரி எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம மூடி வச்சுட்டு இதில் வந்து ஏர் பம்ப் மோட்ரு செட் பண்ணுறது தான் வேலை. வாங்க இப்போ மோட்ரு செட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஜெயின் கோரா உள்ள மீன் தொட்டி. இது மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க, சேஃப்டியான இடத்துல. குழந்தைங்களாம் இருந்தால் எட்டாத மாதிரி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து எடுத்து அதை நோண்டுவாங்க. அப்புறம் கரெக்டாக ஹேர் பம்ப்லாம் ஃப்ளக்கில் ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் ஸ்லோவாக இருக்க மாதிரியே வைங்க. அதுக்கு தான் அந்த கனெக்டரு நம்ம கொடுத்தது. ஸ்பீடாக இருந்ததுன்னா அதை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்க மாதிரியே பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் எல்லாம் மேலே வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ஒட்டாமல் ஷேக் பண்ணி விட்டுருங்க. கீழே போய்டும் எல்லா எக்ஸுமே. அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்லாம் பொரிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். 12 ஹவர்ஸ்லேயே பொரிச்சிரும். இருந்தாலும் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் ஒரு 80% பொரிச்சிரும் ஃபுல்லாக.
நம்ம பொரிச்ச வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ 24 hours ஆகிடுச்சு. பாருங்கள், பேபி பிரெயின் ஸ்டெம்பில் எல்லாமே ஆச் ஆகிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாமே ஆச் ஆகிருக்கு. கிட்ட லைட் அடித்து காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ பேபி பிரெயின் ஸ்டெம்ப் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இருக்குங்க, ஃபுல்லாகவே ஆச் ஆகிருக்கு. 80% ஃபுல்லாகவே ஆச் ஆகிருக்கு 24 hours. பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள், அதுதான் பேபி பிரெயின் ஸ்டெம்ப்பு. இருங்க, உங்களுக்கு நான் மேல் பக்கமாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள் மேலே. எனக்கு கீழே அந்த இதில் பார்த்ததோட மேலே அவ்வளோவா தெரிகிற மாதிரி தெரில. பாருங்கள், இங்கே சைட்லலாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே ஆச் ஆகிருக்குங்க. சரி வாங்க, இது எப்படி இதில் இருக்க எக்ஸெல்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நெட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது கொளத்தூரில் வந்து 180 தான் விற்கிறாங்க. ஆன்லைன்லாம் 350 கிட்ட வருது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. தனியாக அது எக்ஸை தனியாக, ஷெல்ஸை தனியாக எடுக்க, பேபி பிரெயின் ஸ்ட்ரிப்பை தனியாக எடுக்க கஷ்டம் இருக்காது. இந்த டாப்பில் இருக்குது பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே எக்ஸெல்ஸ் மாட்டிக்கும். டவுனில் இருக்க அந்த நெட்டில் வந்து ஆப்டிமியா பேபி பிரெயின் ஸ்ட்ரிப் எல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும். அது எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு நெட்டு, கீழே ஒரு நெட்டு, டாப்புன்னு போட்டுருக்க நெட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பேபி பிரெயின் ஸ்ட்ரிப்போட அந்த ஃபுல்லுத்தையும் அதில் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு இதுவும் விடாமல் நல்லா ஊற்றிடுங்க. உள்ளே ஊற்றிட்டு அந்த டப்பாவை கூட லைட்டாக அலசிக்குங்க. அலசி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ அதில் எதாவது ஒட்டிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் இதில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பைப் நல்லா ஃபோர்ஸாக இருக்கோ அதில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்ஸாக வாஷ் பண்ணும்போது தான் அந்த பேபி பிரெயின் ஸ்டெம்ப்லாம் கீழே வந்துடும் அந்த நெட்டுக்கு. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ பேபி பிரெயின் ஸ்டெப் வந்துருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வாங்க பேபிக்கு ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ஃப்ரைஸ் இருக்க பக்கமாக வைங்க. எல்லா ஃப்ரைஸும் அதை எடுத்து சாப்பிட வந்து ஃபுல்லாக எங்கெங்கே ஃப்ரைஸ் இருக்கோ அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கங்க. இது ஃபுல்லாகவே கோழி குட்டிங்க இருக்குது, கோழி கார்ஃப் குட்டிங்க தான் இருக்குது ஃபுல்லாக. எப்படியும் ஒரு 200 குட்டிக்கிட்ட இருக்கும். உள்ளே தெரிய மாட்டேங்குது, பிறந்து ஒரு 8 நாள் தான் இருக்கும், அதனால் தெரியல அவ்வளோவா. என்னால் முடிஞ்ச அளவு குட்டி இருக்கிறத காட்ட ட்ரை பண்ணுறேன் வீடியோவில். இந்த மாதிரி வலையெல்லாம் முக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேபி பிரெயின் ஸ்டெம்ப் அதில் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட எல்லாம் தண்ணியில் போயிடும். வாங்க நம்ம குட்டியை பார்க்கலாம். பாருங்கள், குட்டி தெரியுதுங்களா பாருங்கள், மேலே இருக்க அளவு தெரியுது, கீழே நிறையா இருக்குது குட்டிங்க ஃப்ரைஸு. ஆனால் அதனால் வீடியோஸில் காட்ட முடியல, நைட் டைமு. எல்லாம் பேபி பிரெயின் ஸ்டெம்பை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குங்க குட்டி. எப்படியும் 200 குட்டிக்கிட்ட இருப்போங்க கண்டிப்பாக. ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள், இந்த இலையில் பேபி பிரெயின் ஸ்டெப்பை பிடிச்சி சாப்பிட்றது அப்படியே கிளியராக தெரியுது பாருங்கள் எல்லா குட்டிங்களும். இவங்களோட அம்மாவை பார்க்குறீங்களா? இது வரைங்க காட்டுறேன். இதாங்க அவங்க அம்மா. பாருங்கள், அவ்வளோ குட்டி பொறிச்ச அம்மா இவங்க தான். நெட்டில் பிடிச்சிருக்கனால போகணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. அடுத்த அப்பாவை பிடிக்கலாம் இருங்க. இதை பாருங்கள், இவர் தான் அந்த ஃப்ரைஸோட டேடி. 200 குட்டி போட காரணமான கேடி இவர் தான் போகிறார் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு போல், எல்லாமே கவர் பண்ணி காட்டுறதுனால. ஓகே, இதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.